கோபியும் ஈஸ்வரியும் செஞ்ச தப்புக்கு பாக்கியா முன்னாடி மண்டிட்டு கால்ல விழுந்த மன்னிப்பு கேட்டு இனியாவோட வாழ்க்கை கெட்டு போனதுக்கு நாங்க தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு தலை குனிஞ்சு நின்னா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இனியா ஐஸ்கிரீம் கேட்டதுனால கோபி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு. இனியா உடனே எதுக்கு டாடி இத்தனை ஐஸ்கிரீம், எனக்கு ஒண்ணு போதும். இல்லம்மா நிதிஷ்க்கும் எடுத்துட்டு போ அப்படின்னு கோபி சொல்றாங்க. இனியா உடனே சரி டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கோபி ஏதேதோ கேள்வி கேக்குறாரு. மழுப்பி மழுப்பி இனியா பதில் சொல்றாங்க. கோபிக்கு இனியாவோட பேச்சுல ரொம்ப சந்தேகமா இருக்கு. இனியா டாடி வீடு வந்துருச்சு நிறுத்துங்க டாடி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஓகே டாடி நீங்க எதையும் நினைச்சு குழப்பிக்காதீங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இனியா உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே கோபி பாக்குறாரு. நிதிஷ்காக வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீமை இனியா எடுத்துக்காம போயிட்டாலே, மறந்துட்டு போயிட்டா போல குழந்தை, சரி எடுத்துட்டு போவோம் அப்படின்னு ஐஸ்கிரீமை கையில எடுத்துட்டு கோபி இனியாவுக்கே தெரியாம பின்னாடியே வராரு. இனியா உள்ள போறாங்க. உள்ள போகும்போது நிதிஷ் ட்ரக்ஸ் எடுத்துட்டு வீட்டையே ஒரு அமக்களம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுதாகரோட வைஃபும் நிதிஷ் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. இனியா வேகமா பதறி அடிச்சுட்டு ஓடி போய் என்னாச்சு நிதிஷ்க்கு, என்ன ஆச்சு ஆண்டி அப்படின்னு கேக்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இனியா, என்ன சொல்லணும் உன்ட்ட, பேசாம ஒரு ரூமுக்கு போ. என்ன ஆண்டி நிதிஷ் ஒரு மாதிரி இருக்காரு, நான் ஒர்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றேன், அவருக்கு என்ன உடம்புக்குன்னு கேட்டா என்ன திட்டுறீங்க, நான் எப்படி ஆண்டி எல்லாத்துக்கும் காரணமாவேன், அவர் என்ன குடிச்சிருக்காரா, குடிச்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்களே ஆண்டி அப்படின்னு கேக்கும்போது சுதாகரம் இனியா உன்னை ரூமுக்கு போன்னு சொன்னாங்களே ஆண்டி, நீ போ, இதுல எல்லாம் நீ தலையிட வேண்டாம். என்ன அங்கிள் நிதிஷ் என்னோட ஹஸ்பண்ட், அவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டாமா? ஆமா ரொம்ப அக்கறை இருக்கவ மாதிரி நடந்துக்காத, எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான். வீட்டுக்கு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தா என் பையன் நல்லா இருப்பான்னு நினைச்சோம், நீ வந்ததுனாலதான் நிதிஷ் இப்படி ஆயிட்டான். என்ன ஆண்டி நிதிஷ் ஏதோ தப்பு செஞ்சிருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு சொல்றீங்க. நிதிஷ் குடிச்சிருக்கத குடிய நிறுத்தணும், இது குடிச்சிருக்கத மாதிரி தெரியல, குடிச்சவங்களையும் நான் பாத்திருக்கேன் ஆண்டி, என்ன காரணம்னு என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க, இதுல வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு கேக்கும்போது நிதிஷ் கோவமா எந்திரிச்சு ஏய் எங்க அம்மாவையா எதிர்த்து பேசுற அப்படின்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. பார்த்தா கோபி வந்து நிக்கிறாரு. கோபி இனியா அடி வாங்குறத பார்த்தோன்னா அப்படியே பதறாரு. டேய் நிதிஷ் நிறுத்துறா அப்படின்னு ரெண்டு பேரும் தடுத்து நிறுத்துறாங்க. இனியா அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க. என்ன அங்கிள் நிதிஷ் அடிக்கிறாரு, பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க, குடிச்சவன் மாதிரி தெரியலையே, நிதிஷ்க்கு என்னதான் பிரச்சனை, உண்மையை சொல்லுங்க, நீ தான் பிரச்சனைன்னு சொன்னேன்ல, பேசாம போ, இன்னொரு அடி வாங்காம அப்படின்னு நிதிஷோட அம்மா சொல்றாங்க. ஓ கேள்வி கேட்டா அடிப்பீங்க, நிதிஷ் என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவீங்க. என்ன ஆண்டி இதெல்லாம், எனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு என் வீட்டுல எனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க, ஆனா உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு நீங்க எந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கறீங்க, நிதிஷ் என்ன அடிக்கிறாரு, நீங்க நிதிஷ் பண்ற தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம்னு பிளேம் பண்றீங்க, இது என்ன வீடு, வீட்டுக்கு வரவே பிடிக்கல, இந்த வீட்டுல நிம்மதியே கிடையாது அப்படின்னு பேசணும்னா சுதாகர் கத்துறாரு. ஏய் வாய மூடு, போ ஒழுங்கா, ஒன்னா போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தனே அப்படின்னு சுதாகர் கத்துறாரு. இனியா அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. என்ன அங்கிள் என்ன என்கிட்ட கத்துறீங்க, எங்க டாடி கிட்ட வேற மாதிரி பேசுறீங்க, என்கிட்ட வேற மாதிரி பேசுறீங்க, இதே மாதிரிதான் எங்க அம்மா கிட்டையும் மாத்தி மாத்தி பேசி எங்க அம்மாவை ஏமாத்தி ரெஸ்டாரண்ட்ட வாங்கிட்டீங்க, எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எங்க அம்மா எல்லாத்தையும் இழந்துட்டு தியாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்க அம்மாவையும் கஷ்டப்படுத்தி இப்ப என்னையும் கஷ்டப்படுத்துறீங்க, உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும், நிதிஷ்க்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டவன பெருசா என்னமோ தியாகம் பண்ணிட்டா மாதிரி நீ ஒன்னும் பேச தேவையில்லை இனியா, ஒழுங்கா ரெஸ்டாரண்ட்ட கேட்டப்பவே கொடுத்திருந்தா உன்ன போய் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன், நீ இங்க வந்ததுனால்தான் மறுபடியும் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு நிதிஷோட அம்மா சொல்றாங்க. மறுபடியுமா அப்படின்னா நிதிஷ்க்கு இந்த பழக்கம் முதவே இருந்திருக்கு, இத மறைச்சு ஏமாத்தி பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இனியா கத்துறாங்க. சுதாகர் உடனே ஆமா பேசாம வாய மூடிட்டு போ. என்ன அங்கிள் கேள்வி கேட்டா வாய மூடு, உள்ள போ, பேசக்கூடாது, எங்க அம்மா சொன்னது ரொம்ப கரெக்ட் தான், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இந்த கல்யாணமோன்னு எங்க அம்மா சொன்னது சரியா போச்சு, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இந்த கல்யாணம் நடக்குதோன்னு எங்க அம்மா என் பாட்டிட்டையும் எங்க டேடிட்டையும் சொன்னாங்க, அவங்க ரெண்டு பேரும் எங்க அம்மா சொன்னதை கேட்கவே இல்லை அப்படின்னு இனியா சொல்லிக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. நிதிஷ் உடனே ஏய் ஆமாடி ஆமா ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இந்த கல்யாணம் அப்படின்னு போதையிலே உளறிக்கிட்டு இருக்கான். சுதாகர் உடனே நிதிஷ் சும்மா இரு, நான் டாடி நான் சும்மா இருக்கணும், இவெல்லாம் ஒரு ஆளு, இவளை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வேணும்ன்றதுனால நீங்க என்ன பிடிச்சி இதுல மாட்டி விட்டுட்டீங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே கிடையாது, இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல டாடி
அப்படின்னு நிதிஷ் போதையில உளற. சுதாகர் உடனே நீ அவனை ரூம்குள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே என்ன பிடிக்கலன்னா எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணணும்? என்ன டிவில பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணீங்கன்னு ஆன்ட்டி சொன்னாங்க. யாருக்கு பிடிச்சிச்சு? எனக்கெல்லாம் உன்னை பிடிக்கவே இல்ல. என் டாடிக்கு ரெஸ்டாரண்ட் வேணும், அதுக்கு என்னோட லைஃப அப்படியே இனாமா கொடுத்துட்டாரு என் டாடி அப்படின்னு நிதிஷ் வளர்றான். நிதிஷோட அம்மா, நிதிஷ் அமைதியா இரு மா, சும்மா இருங்கம்மா. அப்படின்னா அங்கிள், நிதிஷ் சொல்றது உண்மைதானா? என்ன பிடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணலையா? எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஓரத்திலேயாவது நிதிஷ் மேல கொஞ்சம் அன்பு இருந்துச்சு, என்ன பிடிச்சு கல்யாணம் பண்ணிருக்கான் அப்படின்னு. ஆனா அது இல்லல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்லிருக்கீங்க. எங்க அம்மாவை மட்டும் நீங்க ஏமாத்தல, என்னையும் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு இனியா அழுகுறாங்க. உடனே நிதிஷோட அம்மா, போத நிறுத்தி இனியா, போன்னு இதுக்குதான் சொன்னேன். என்ன ஆன்ட்டி, எங்க போனோம்? வீட்டை விட்டு வெளில போணுமா? ஏய், எங்க அம்மா தான் சொல்றாங்கல்ல, போடி வெளியில போ அப்படின்னு நிதிஷ் கத்துறான். நிதிஷ் சும்மா இரு, அவ கோச்சுக்கிட்ட போயிட்டா அதுக்கு மேல வர்ற பிரச்சனை எல்லாம் நம்ம தான் சந்திக்கணும். மம்மி, நீங்க எதுக்கு இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? டேய் நிதிஷ் சும்மா இருறா அப்படின்னு நிதிஷோட அம்மா சொல்றாங்க. எனக்கு இவளை கண்டாலே பிடிக்கல. ஆமாடா, உனக்குன்னு யாருமே பொண்ணு கொடுக்கல. அப்புறம் உன் டாடி ஏதோ பிளான் பண்ணி இனி அவ கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இனி அவ கல்யாணம் பண்ணா நீ திருந்திருவன்னு நினைச்சோம். தோ எல்லா உண்மையா அவ கண்டுபிடிச்சிட்டா. இனி அவளை எப்படி சொல்லி நிறுத்துறது அப்படின்னு நிதிஷோட அம்மா பேசுறாங்க. சுதாகர் உடனே, ஏய் 2 பேரும் வாயை மூடுங்க. என்ன 2 பேரும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அவ ஏற்கனவே 1000 கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இதுல அவ பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னா இன்னும் தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும் போது நிதிஷ் எந்திரிச்சு, டாடி அதெல்லாம் உங்களோட பிரச்சனை. இனிமேலும் இவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்னால சமாளிக்க முடியாது. என்னால இவளை கண்டாலே அந்த பிரஷர் தான் ஏறுது. இவ அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பார்க்க போயிருப்பா, எனக்கு அந்த தாட் மட்டும் தான் டாடி வருது அப்படின்னு நிதிஷ் சொன்ன உடனே சுதாகர், டேய் வாய முடுறா, சும்மா இரு அப்படின்னு சுதாகர் நிதிஷ அடக்குறாரு. நிதிஷ் போதையில நிக்க முடியாம தடுமாறி சுதாகரை கீழே புடிச்சு தள்ளி விட்டுறான். சுதாகர் அடிபட்டு அப்படியே எந்திரிச்சு நிக்கிறார், ரத்தம் மண்டையில சொட்ட சொட்ட நிக்கிறார். அங்கிள் அப்படின்னு இனியா சொல்றாங்க. போதுமா, இதுக்கு தானே உன்ன ஒரு ரூமுக்கு போன்னு சொன்னோம் அப்படின்னு நிதிஷ் கத்துறாரு. என்ன அங்கிள், நிதிஷ் உங்களை அடிச்சிருக்கான், இதுக்கும் நீங்க என்ன திட்டுறீங்க அப்படின்னு இனியா கேக்குறாங்க. கோபி அப்படியே உள்ள வர்றாரா, கண்ணெல்லாம் கண்ணீரோட. இனியாமா, நீ இந்த நரகத்திலயா வாழ்ற? உன்னனா இந்த நரகத்திலயா தள்ளிட்டேன்? இந்த சுதாகர் வீடு நல்ல பேரோட நல்ல கௌரவத்தோட இருக்காங்க. நிதிஷ் பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிறாரு. நீ இந்த வீட்டுக்கு போனா வசதியா சந்தோஷமா நல்லா இருப்பேன்னு நினைச்சேன். இங்க வந்து இவ்வளவு கொடுமைகள் அனுபவிக்கிற அப்படின்னு கோபி கேக்குறாரு. டாடி நீங்க இன்னும் போகலையா? இல்ல இனியா, நிதிஷ்காக ஐஸ்கிரீம் வாங்கினியே, அத வச்சிட்டு வந்துட்டேன்னு குடுக்க வந்தேன். வந்தது நல்லதா போச்சு. இங்க நடக்கிற டிராமாவை எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன். சுதாகர், பாக்கியா சொன்னதுதான் கரெக்ட். பாக்கியா கிட்ட ஒரு மாதிரியும் என்கிட்ட ஒரு மாதிரியும் நீங்க அப்படியே டபுள் சைடு டிராமா ஆடி எங்க மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டீங்க. எங்களை ஏமாத்தினா பரவாயில்ல, என் பொண்ணு இனியா அவ லைஃப்ல ஏன் விளையாண்டீங்க? உங்களுக்கு தேவை ரெஸ்டாரண்ட்னா என்கிட்ட கேட்டிருந்தா பாக்கியாவை கொடுக்க சொல்லிருப்பனே. என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சுதாகரை பார்த்து கோபி கேக்குறாரு. அது இல்ல போதும் போதும், இது வரைக்கும் நான் செஞ்ச தப்பு எல்லாம் போதும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கைய நானே விசாரிக்காம படுகொலையில தள்ளிட்டேன். இனிமேல் அதை சரி பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு இனியாவை கூப்பிட்டுட்டு கோபி வீட்டுக்கு வர்றாரு. ஈஸ்வரி உடனே, என்னடா கோபி இனியாவை கூட்டிகிட்டு வந்துட்ட? சம்மந்தி வீட்டுல என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ள வரல இனியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. மா கொஞ்சம் சும்மா இருங்க. ஏய் இனியா, வீட்டுல எதுவும் சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? உங்க அம்மா மாதிரி தான் நீயும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரியல, புத்தி இல்லாம திரியற. என்ன கோபி சண்டை போட்டுட்டாளா அப்படின்னு கேட்டோன்னு கோபி மறுபடியும் ஈஸ்வரிய பார்த்து கத்துற. போதும் நிறுத்துங்கம்மா, நான் தான் புத்தி இல்லாம சுதாகர் ஃபேமிலி நல்லவங்கன்னு சொன்னாலும் நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு முக்கியமான காரணம். நீங்க தான் இந்த கல்யாணத்தை முடிக்கணும்னு புடிவாதமா நின்னீங்க. பாக்கியா எவ்வளவோ சொன்னா இந்த கல்யாணம் வேணாம், சுதாகர் ஃபேமிலி நல்லவங்க இல்லன்னு சொல்லி. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இந்த கல்யாணம்னு சொல்லி எவ்வளவோ சொன்னா. நான் தான் புரிஞ்சுக்காம இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னைக்கு நம்ம 2 பேர் செஞ்ச தப்பால இனியாவோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு கோபி அழுதபடி சொல்றாரு. பாக்கியா என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பதறாங்க. கோபி பாக்கியாவோட கால்ல மண்டிட்டு, நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு பாக்கியா, நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். இனியாவோட வாழ்க்கையை நான் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.